நம்ம வந்து இன்னும் 3 or 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் க்ளவுஸு ஜாக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வ்ளாகிங்கும் நம்ம எடுக்கலாங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லைங்க, கரெக்டாக வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு ஸ்பீடாக வந்துடுங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. டுடே ஒர்க் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வரணும். தருமபுரிக்கு என்ன வேலை அப்படின்னாலாம் கேட்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் சீக்ரெட், அதனால் அது சொல்ல விரும்பலை. வின்நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், அதையும் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் நம்ம தொட்டோன்னா 2K தொட்டுருவோம். 2Kக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. அதனால் ஸோ மறக்காமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 ஒரு நம்ம வந்து எவ்வளோ வீடியோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 வீடியோக்கு பக்கம் போட்டோம். ஆனால் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வியூஸும் போகலை, சப்ஸ்கிரைபர்ஸும் போகலை. ஆனால் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஒரு நாள் இந்த பொறுத்ததுக்கெல்லாம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். கிடைக்கும். அசாக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க எரியுது. அதனால் இன்னொரு பக்கம் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அசாக் லைட்டு ஆன் பண்ணி விட்ருக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக எரிய மாட்டேங்குது. ஆஃப் பண்ணி போட்டால் ஓரளவுக்கு மெரிச் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணி போட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். அன்னைக்கு போன வீடியோவில் எடுத்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் ரொம்ப ட்ரையில் தான் இருக்குது. என்ன ஆகும்னு தெரில, எங்கே காலியாக போகுதுன்னு தெரியலை. ஸோ காலியாகாத வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரியார் ஸ்கூலுக்கு வந்துருக்குறோம். வாரியார் ஸ்கூலு தாண்ட போகிறோங்க. தம்பி கேட்டாங்க லாலா நமக்கு சேலரி வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பைக் சர்வீஸ் வேறு விடணும். ஏன்னா 29,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 29,000 30,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடிடுச்சுங்க. ஆனால் ஒவ்வொரு 11 கிலோமீட்டருக்கும் வந்து 11,000 கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டயர் மாற்றிருக்கேன். இப்போவும் இன்னும் 2,000 கிலோமீட்டர் ஓட்டினா டயர் மாற்றுற டைம் வந்துருச்சு. ஆனால் டயர் இன்னும் தேயாது இருக்குது. அது பார்ப்போங்க எப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இங்கே ஒரு டிவைடர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவைடர் எடுத்துட்டாங்க. மறுபடியும் டிவைடர் வச்சு ஸ்பீடு பிரேக் வேறு போட்டிருக்காங்க. வேறு லெவலுங்க. ஏன்னா டிவைடர் இருந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. இப்போ ஸ்பீடு பிரேக் வேறு போட்டிருக்காங்க புதுசாக. எத்தனை பேருக்கு இங்கே ஸ்பீடு பிரேக் இருக்குன்றதே தெரியாதுங்க. மொத்தமாக அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. வர வேகத்துலேயே விட்டாங்கன்னா தூக்கி அடிச்சிடும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆகலாம். ஆனால் அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கூட போடலைங்க. புதுசாக ஸ்பீட் பிரேக் போட்டாங்கன்னாவே அதுதான் ப்ராப்ளம். ஓகே, நம்ம 4 ரோடு வந்துட்டோம். 4 ரோடு கிடையாது, குமாரசாமி பேட்டை வந்துட்டோங்க.
ஃபோர் அவுட் போனோம்னா ஃபோர் அவுட்டில் வந்து போலீஸ் இருப்பாங்க, நம்மளை பிடிச்சாலே பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம வண்டி அப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டிக்கர் ஃபுல்லாக க்ரீன் கலரில். நம்ம வண்டி இப்போ எங்கே போனாலும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம வண்டியை வந்துட்டு கரெக்டாக பார்த்து வந்துடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் அவுட் வழியாக போகிறதில்ல. அந்தாட்டு ஃபோர் அவுட்க்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் மேலே ஒரு வழியை போவாங்க. அந்த வழியில் தான் நான் போயிட்டு அந்தாட்டு ஜாயின் ஆக போகிறேன். அதாவது கிருஷ்ணகிரி ரோடுக்கு ஜாயின் ஆக போகிறேன். சிக்கு சிக்கு புக்கு. இந்த மாதிரி சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரரை மட்டும் 2 பக்கமும் கரெக்டாக வச்சுக்கணும், கவனிச்சிக்கோங்க. ஏன்னா சைடு மிரர்லன்னு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும். அது எனக்கே நடந்திருக்குங்க அந்த மாதிரியெல்லாம் நிறையா. அதனால் சைடு மிரர் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து ஓட்டிக்கோங்க. நடு ரோட்லேயே படுத்துருக்குதுங்க. ஓகே, இந்த ரோடு தாங்க நான் சொன்ன ஷார்ட்கட்டு. வரும்போ 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஊர்லேருந்து தருமபுரி வந்திருக்குறோம். ஜஸ்ட்டு 10 நிமிஷம்தான். இப்போ மறுபடியும் ஊருக்கு போக போகிறோம். 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஒகேனக்கல் மெயின் ரோடு எடுத்துட்டோம். இந்த வழியில் தாங்க ஒகேனக்கல் போனால் போகணும். ஏய் அடைச்சி பிடிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க? எப்போ இந்த வழியில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொம்சமேட்டா அந்த வளையிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தாங்க இருக்குது. ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. ஏன் அப்படி அப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் பட் எப்போ வந்தாலுமே எந்த நாள் வந்தாலுமே காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படின்னு தெரிலங்க அது. இந்த ஷர்ட்டை வேறு பார்த்தீங்கன்னா பட்டன் போடாத இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே வந்து தூக்கிட்டு பின்னாடி பறக்குது. ஒரு பட்டன் போட்டுக்குவோமா? வானம் ஸ்பீடு பிரேக்கு சொன்னா இல்லைங்களா? ஒரு நல்லா எதுவுமே ஸ்பீடு பிரேக் இருக்குன்ட்டு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க. அங்கே தெரியவே இல்லை. மொத்தமாக ஸ்பீடு பிரேக் போட்டு விட்ருக்கானுங்க. இப்போ பகலில் வந்து எனக்கே இந்த நிலமை தெரியாமல் வந்து திடீர்னு விட்டுருப்பேன். நைட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்பீடு பிரேக் போடுறாங்க, அதுக்காக ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டு மேலே ஊற்றி விடலாம், இல்லைன்னா ஒரு போர்டாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு வச்சு விட்டுட்டு போயிடுறானுங்க. எத்தனை இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கால் எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸ்பீடு அட்லீஸ்ட் போடுறாங்க ஸ்பீடு பிரேக் போடுறது ஒரு பாதுகாப்புக்கு தான். சரி, ஸ்பீடாக போக மாட்டாங்க, ஸ்லோ பண்ணி போவாங்கன்ட்டு ஸ்பீடு பிரேக் போடுறாங்க.
ஆனால் அதுக்காக போடுறதுக்கான ஒரு தடயமே இல்லாத மொத்தமாக அவங்க பாட்டுக்கு போட்டு விட்டா போகிறவங்களுக்கு எப்படிங்க தெரியுது? அவ்வளோதான், நம்ம சுவாகத்தூர் கூட்டு ரோடு வந்துட்டாங்க. பின்னாடி அப்படியே துணியை அடிச்சுக்கிட்டு இருக்கு தூக்கிட்டு. 9:15 ஆயிடுச்சு. 9:10 அங்கேருந்து கிளம்புனேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. முன்னாடி போகிற புள்ளிங்கோ இவங்கக்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் பின்னாடியே தாங்க ஓட்டணும். ஏன்னா நம்ம அவங்க ஸ்லோவாக போவானுங்க, நாம் வந்து முறுக்குவோம். நாம் அவங்கள தாண்டிட்டு போயிட்டானோ வைங்களேன், அப்படியே திரும்ப தாண்டி நம்ம கூட ரேஸுக்கு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாண்டிட்டு போவாங்க நம்மளை. பட் அவங்களது 150cc, நம்மளது 110cc. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம மோதக்கூடாது. பெட்ரோல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் போயிடுவோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தானே இருக்கு. இந்த பெட்ரோல் பங்க் மூடியே கிடக்குதுங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 2 மாதம் பெட்ரோல் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ இருந்து மூடிக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளோ செலவு பண்ணி பெட்ரோல் பங்க் நான் வச்சும் பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேடா சுமோ எப்போ பாரு விஜய் பாட்டே பாடுறேன் நீ. ஏன்னா விஜய் ஃபேன் அடான்னு கேட்கலாம் நீங்கள். கிட்டத்தட்ட விஜய் ஃபேன் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன் மாதிரியும், நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன், ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா ஷாய் தான். ஏன்னா நமக்கும் ஹர்ஷா ஷாய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்கள்லாம் இருக்குது. அது இல்லை, மற்றவங்களோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை சிரிக்க வச்சு நாம் சிரிக்கிறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்குங்க. அதனால அவங்கள மாதிரி ஹர்ஷா ஷாய் மாதிரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வாங்குகிற சேலரி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பத்துறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா வர ஏர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் 90 வீடியோக்கு மேலே போட்டோம். சேனலில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச ஓரளவுக்கு ரீச்சிங் வரவில்லைங்க. அதனால் நானும் இது வரைக்கும் எதை பண்ண முடியல. அப்பயும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அதை வந்து வீடியோவில் நான் காட்டுறது இல்லைங்க. எதுக்கு காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கோசரமே ஹெல்ப் பண்ணுறான், வீடியோ எடுத்து போடணுன்றதுக்கோசரமே ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.